திருப்புவனம் காவல் நிலைய மரணத்தை தொடர்ந்து காவல் உயரதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனை. டிஜிபி சங்கர் தலைமையில் நடந்த ஆலோசனையில் பல்வேறு உத்தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கப்பட்டதாக தகவல். விசாரணை கைதிகளை தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது என காவலர்களுக்கு அறிவுறுத்தல். தேவையில்லாத துன்புறுத்தல்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும் ஆணை. திருப்புவனம் இளைஞரின் மரணம் குறித்து விசாரணையை தொடங்கினார் மதுரை மாவட்ட நீதிபதி. இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் நேரில் சென்று விசாரிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு பணி. அரசு சார்பில் வீட்டுமனை பட்டாவையும் வழங்கினார் அமைச்சர் பெரிய கருப்பன். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு அதிமுக பாஜக இணைந்து போராட்டம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கம். அநாகரிகமான கோழைத்தனமான நாகரிகமற்ற முறையிலே படுபாவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையிலே ராஜினாமா செய்ய வேண்டும் என திருப்புவனம் விசாரணை கைதி மரணம் எதிரொலி. அனைத்து காவல் நிலையங்களிலும் தனிப்படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நேரில் ஆறுதல். தொலைபேசி மூலம் அஜித்குமாரின் தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி. துரதிருஷ்டவசமா சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமா இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. பாமகவிலிருந்து சேலம் எம்எல்ஏ அருளை நீக்கி அன்புமணி அதிரடி. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் நடவடிக்கை என அறிக்கை. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை கைதியை தாக்கும் அதிர்ச்சி வீடியோ. சென்னை மயிலாப்பூரில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 32 இணையர்களுக்கு திருமணம். முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று திருமணங்களை நடத்தி வைத்தார். அவதூறுகள், விமர்சனங்கள் குறித்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன். மக்களை பற்றி சிந்திப்பதே தமது பணி என்றும் முதலமைச்சர் பேச்சு. திருப்புவனத்தில் அப்பாவி இளைஞரை அடைத்து விசாரணை நடத்த தூண்டிய இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி யார்? தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி. யார் முதலமைச்சராக இருந்தாலும் லாக்அப் மரணங்களை தடுக்க முடியாது. முரட்டுத்தனமான போக்கு காவல்துறையில் தொடர்வதாகவும் திருமாவளவன் பேட்டி. மடப்புரம் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு. 2011ஆம் ஆண்டு 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பது அம்பலம். நகர்ப்புறங்களில் 500 சதுர அடி வரை உள்ள கடைகளுக்கு சுயசான்று அடிப்படையில் ஒரே நாளில் தொழில் உரிமம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு.
பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட்டும் சென்னையில் 31% கொடிக்கம்பங்கள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளது ஏன்? அனுமதியில்லாத கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றாத ஆட்சியாளர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் எனவும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தாவேகா கொடியில் யானை உருவத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கு. கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புதிய மனு. பத்து நாட்களில் வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், இனியும் பொறுக்க முடியாது என்று பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம். தேனியில் காவல் நிலையத்தில் வைத்து ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் சரமாரியாக தாக்கிய சம்பவம். தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் உட்பட காவலர்கள் 5 பேர் பணியிடை நீக்கம். தேனி அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. பேருந்தின் முன்பக்கம் தீப்பிடித்து எரிந்ததால் பயணிகள் அலறியடித்து ஓட்டம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. எழும்பூர், புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருப்பதி மலைப்பாதையில் உலா வரும் சிறுத்தை புலி. மலையேறும் பக்தர்கள் கவனமுடன் செல்ல வனத்துறை அறிவுறுத்தல். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் ஒரு மாதத்தில் 20 பேர் மாரடைப்பால் உயிரிழந்த விவகாரம். திடீர் மாரடைப்பிற்கு கொரோனா தடுப்பூசி காரணமல்ல என்று மத்திய அரசு விளக்கம். ஓலா மற்றும் ஊபரில் இனி 2 மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கலாம். பீக் ஹவர்ஸில் வசூலித்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி. பதவி நீக்கம் செய்யப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு 6 மாத சிறை தண்டனை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் விதித்தது. காசாவில் 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சம்மதித்திருப்பதாக டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருடனும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் உறுதி. உலகம் முழுவதும் பல்வேறு பிரச்சினைகளை அதிபர் டொனால்டு டிரம்ப் தீர்த்து வைத்துள்ளார். நிறுவனங்களை மூட வேண்டும் என்று எச்சரித்த டிரம்பிற்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் திடீர் புகழாரம். சாட் ஜிபிடியை அதிகமாக பொதுமக்கள் நம்ப வேண்டாம். ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ சாம் ஆல்ட்மன் வலியுறுத்தல்.